கும்மிடிப்பூண்டி அருகே சோழியம்பாக்கம் கிராமத்தில் ஏர்டெல் டவர் அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டி அடுத்த ஏனாதிமேல்பாக்கம் ஊராட்சியில் சின்ன சோழியம்பாக்கம், பெரிய சோழியம்பாக்கம், மேட்டுகாலனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. பெரிய சோழியம்பாக்கம் விவசாய நிலத்தில் ஏர்டெல் டவர் அமைப்பதற்கு ஏற்கனவே அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுக்கள் அளித்திருந்த நிலையில் கிராமத்தில் ஆண்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு யாத்திரை சென்று இருந்த நேரத்தை பயன்படுத்தி இரவோடு இரவாக பெரிய சோழியம்பாக்கம் கிராமத்தில் விவசாய நிலத்தில் ஏர்டெல் டவர் அமைத்தனர். இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமத்தில் ஆண்கள் இல்லாததை தெரிந்து கொண்டு இரவோடு இரவாக அமைக்கப்பட்ட ஏர்டெல் செல்போன் டவரை உடனடியாக அகற்றக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் வலியுறுத்தினர். கும்மிடிப்பூண்டி போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது ஏர்டெல் நிறுவன அதிகாரிகளுக்கு பேசி நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.